பாரம்பரிய நெல் சாகுபடி செய்து பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் தாலுகாவைச் சேர்ந்த வேளாண்மையாளர் எம் வேலாயுதம் அவர்கள் தரும் யோசனைகள். இயற்கை வழி வேளாண் உழவர். நான் 12 ஆண்டுகளாக பாரம்பரிய நெல் சாகுபடி செய்து வருகிறேன். பாரம்பரிய நெல் சாகுபடி ஏன் செய்ய வேண்டும் என்று கேட்டால், நம்மாழ்வார் சொல்லுவது போல இயற்கை வழி வேளாண்மையே எதிர்காலத்தினுடைய வாழ்வு. இயற்கையை நேசி, இடர் வருமா யோசி. இந்த வார்த்தைகளுக்கேற்ப மக்கள் நோயின்றி, மருத்துவ செலவின்றி நீண்ட நாள் வாழ்வதற்கு, ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு இயற்கை வழி வேளாண் முறை மிகச்சிறந்ததாக இருக்கிறது. அதிலும் பாரம்பரிய ரகங்களை பயிரிடும் பொழுது நமக்கு கூடுதல் வருவாயும் கிடைக்கும், செலவினங்களும் குறையும். இப்போ நான் என்ன செய்கிறேன்றதை மட்டும் இப்போ உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் முதல் செய்யும்போது சொன்னேன், காட்டு யானும், மாப்பிள்ளை சம்பா, 60ஆம் குருவை, இழுப்பப்பூ சம்பா, இந்த பயிர்களை எல்லாம் ஒரு 50 சென்ட் போட்டேன். அது கலப்பணம் வருதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அது சிறப்பாக இருந்தது. முதல்ல எங்களுக்கு தெரியாது, மண்புழு உர தொட்டி கட்டினேன். அசோலா அதுக்கு ஒரு படுக்கை போட்டேன். அதுக்கப்புறம் மீன் அமிலம் தயார் செய்வதற்கு ஒரு குடுவை, அதே மாதிரி கனஜீவ அமிர்தம் தயாரிப்பதற்கு ஒரு குடுவை, அமுத கிறிஸ்தல் நாங்கள் செய்து கொட்டுவோம். இப்படி செய்யும் பொழுது எங்களுக்கு முதலிலே தக்கப்பூண்டு விதைச்சோம். தக்கப்பூண்டு விதைச்சி மடக்கி ஓட்டிட்டோம். சேடை ஓட்டி மண்புழு உரம் போட்டு அதுக்கப்புறம் கனஜீவ அமிர்தம் போட்டு நாங்கள் பயிர் செய்யும்போது பயிர் செழிப்பாக வந்தது. முதலிலே ஒரு 3 போகம் எங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை. முதல்ல 8 மூட்டை வந்தது, அப்புறம் 10 மூட்டை வந்தது, 12, அதுக்கு அடுத்தது 20 மூட்டை, இப்போ 20, 22 மூட்டை வரலும் வருது. தூய மல்லி வச்சோம்னா 22 மூட்டை வருது. சொர்ண மசூரி வச்சோம்னா 20 மூட்டை தான் வருது. சீரக சம்பா வச்சோம்னா 22 மூட்டை வருது. இப்போது ரத்தசாலி வச்சேன். ரத்தசாலி பரவாயில்லைங்க, 41 மூட்டை தான் வந்தது. அதனால் நம்ம 2 ஏக்கராவுக்கு நான் வச்சுருக்குது 2 ஏக்கரா தான் இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறேன். வச்சுது ஏக்கராவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 மூட்டை இதுவும் குறையாமல் ரத்தசாலி வருது. இந்த பயிர் செய்வதனால நாம் சுற்றுச்சூழல் மாசுபடுவதில்லை. நாம் குழந்தைகளுடைய தண்ணீரை திருடுவதில்லை. அதற்கு அடுத்தது நாம் மக்களுக்கு ஆரோக்கியமான உணவை தருகின்றோம். அதற்கு அடுத்தது தண்ணீர் சிக்கனம், செலவு குறைவு, மாட்டுக்கு கால்நடை தீவனம் வரவு அதிகம். இப்போது நம்ம நவீன முறையில் செய்யும் பொழுது கால்நடைக்கு உண்டான தீவனம் குறைந்து விடுகிறது, உயரம் குறைவாக இருக்கிறது. நாட்டு ரகம்லாம் 4 அடியிலிருந்து காட்டு ஆனால் 7 அடி வரலும் வளர்கிறது. ஆகையினால் மாட்டுக்கு ரொம்ப இனிப்பான ஒரு உணவு கிடைக்கின்றது. 30 கிலோ விதையை தூவி விட்டோம். 30 கிலோ விதையை தூவி விட்டு 25 30 நாளுக்குள்ளே நடவு முடிச்சிட்டோம். நடவு முடிச்சிடும்போது நாற்றங்காலுக்கு 2 கிலோ வேப்பம் புண்ணாக்கு, 1/2 கிலோ சூட்டோமோனஸ், அது வரலாம் மேலே தூவி விட்டுட்டோம். தூவி விட்டுட்டு நாற்று விட்டோம். நாற்று நல்லா வந்தது. வந்த பிறகு ஆளுங்களை வச்சு பறித்து நட்டோம். பறித்து நடும்போது சேடை உழவு செய்து கனஜீவாமிர்தம் ஏக்கருக்கு 100 கிலோ போட்டோம். 100 கிலோவை கூட 2 கிலோ சூட்டோமோனஸ் கலந்து போட்டோம். போட்டுட்டு 3ஆம் நாள், நடவு நட்ட 3ஆம் நாள் அசோலா ஒரு வயலுக்கும் 5 கிலோ போட்டோம். அதுக்கு அடுத்தது 1 வாரம் கழித்து நாம் அந்த களை செங்கிலி இழுத்தோம். களை செங்கிலி எல்லாம் முன்னே பார்த்துருக்காரு. களை செங்கிலி எல்லாம் பார்த்தாங்க. களை செங்கிலியை நாங்களே தயார் செய்து வச்சுருக்கோம். அந்த களை செங்கிலியை ஆளை விட்டு இழுத்தோம். ஆளை விட்டு இழுத்துட்டு அது பிறகு மறுபடியும் முதல் மேல் உரம் போட்டோம். முதல் மேல் உரம் போடும்போது கனஜீவாமிர்தம், சூட்டோமோனஸ், வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு அது வரலும் முதல்ல போட்டு விட்டுட்டோம். 2வது 12 நாள் கழித்து ஜிப்சம் 2 ஏக்கராவுக்கு 40 கிலோ ஜிப்சம், 20 கிலோ வேப்பம் புண்ணாக்கு, 5 கிலோ கடலை புண்ணாக்கு, இது வரலும் கலந்து போட்டு விட்டுட்டோம். 3வது முறை 12 நாள் மறுபடியும் கழித்து மீன் அமிலம், அதுக்கு அடுத்தது உயிர் உரங்கள் அசோஸ்பைரிலம், அசிடோபேக்டர், பாஸ்போபாக்டீரியா, இவைகளை கலந்து தொழு உரத்தோடு கலந்து தோட்ட மண்ணும் கலந்து எல்லா வயலுக்கும் தூவி விட்டுட்டோம். பயிர் ரொம்ப சிறப்பாக வந்தது. பயிர் சிறப்பாக வந்த பிறகு மறுபடியும்
எந்த விதமான பூச்சி மருந்து அடிக்கிற தேவையில்லை, நோய் மருந்து எதுவுமே வரல. பயிர் தெளிவாக இருந்தது, கதிர் வாங்கியது. 45ஆம் நாள் உரம் போட்டதோடு சரி. அதன் பிறகு நாங்கள் எந்த உரமும் போடலை, பூச்சி மருந்தும் தொடலை. ஆகையினால பயிர் செழிப்பாக வந்தது. ஏக்கருக்கு 21 மூட்டை வந்தது. 21 மூட்டை வரும்பொழுது இதில் என்ன சிக்கல் என்றால், விற்பதற்கு எப்படியும் தயங்கி இருந்தோம். அதுக்கு முன்னே அதுதான் விற்பனை வாய்ப்பு எங்களுக்கு குறைவாக இருந்தது. இப்பொழுது பரவாயில்லை, 30 ரூபா கிலோவுக்கு எடுக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அதை கூட கொடுக்குறதில்ல. ஏன்னு சொன்னால், 1 கிலோ நெல் அவங்க 30 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. எங்களுக்கு 80 கிலோவுக்கு 2400 ரூபா தான் வரும். ஆனால் அதை நாங்கள் அரவையாக்கி மதிப்பு கூட்டும்போது எங்களுக்கு 1 கிலோ நெல்லுக்கு 600 கிராம் அரிசி வரும். 600 கிராம் அரிசி இன்றைக்கி விலைக்கு 90 ரூபா. எந்த அரிசியாக இருந்தாலும் 90 குறைவாக கிடையாது. நான் அறுத்திருக்க ரத்தசாலி இன்றைக்கி 125 ரூபா விற்கிது. ஆனால் எங்கிட்ட மொத்தமாக எடுக்கும்போது 90 ரூபாய்க்கு எடுத்தாங்கன்னா கூட 1 கிலோ எனக்கு 54 ரூபா வருது. 9054. ஆகையினால 1 கிலோ நெல்லாக போட்டால் வெறும் 30 ரூபா. அந்த நெல்லை அரிசியாக்கி கொடுக்கும்போது எங்களுக்கு 54 ரூபா வருது அந்த 1 கிலோ நெல்லுக்கு. ஆகையினால மொத்த செலவு என்று பார்க்கும்பொழுது ஒரு ஏக்கராவுக்கு 25,000 ஆகும். உர செலவு என்று பார்க்கும்பொழுது மிக மிக குறைவு. ஒரு 1200லேருந்து 2800 ரூபாய்க்கு மேலே உர செலவே வராது ஒரு ஏக்கருக்கு. ஏன்னு சொன்னால் நாங்கள் அந்த அளவுக்கு சிக்கனமாக போடுறோம். எல்லாமே இதில் இலவசமாக எங்களுக்கு என்ன எடுபொருள் கிடைக்குதுன்னா, கோமியம், சாணம், வைக்கோல் இலவசமாக கிடைக்கிறது. மின்சாரம் இலவசமாக கிடைக்குது. அது இல்லாமல் மத்திய அரசாங்கம் ஒரு போகத்துக்கு 2000 ரூபாய். இது எங்களுக்கு இலவசமாக கிடைக்குது. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எம் வேலாயுதம் அவர்களை 093600370 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.